தட்சிணாமூர்த்தியாக சனந்தனர், சனாதனர், சனகர், சனத்குமாரர் இந்த ஜனகாதி முனிவர்களுக்கு பதி பசு பாசம் இந்த சின்முத்திரையை விளக்கம் காட்டிக் கொண்டு கல்லாளின் புடைய மருந்தி நான் மறையா அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார நால்வருக்கும் வாக்கிருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலா இல்லாமை இல்லதுமாய் இருந்தவனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவரை நினையாமல் நினைந்தே பவத்துடக்கை தெளிவு குருவின் திருவேணி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. குருவை சிந்தித்துக் கொண்டு ஜனகாதி முனிவர் 4 பேரும் அமர்ந்து கொண்டிருக்க எம்பெருமான் தட்சிணாமூர்த்தியாக கல்லால மரத்தடியின் கீழே இருந்து கொண்டு அவர்களுக்கு அற்புதமாக ஞானத்தை விளக்கி கொண்டிருக்கிறார். இது சஷ்டியினுடைய 2வது நாள். இந்த சஷ்டியினுடைய 2வது நாள்ல கந்தபுராணத்திலே பார்வதியுடைய திருக்கல்யாணம். கேளுங்கள் பெரியோர்களே என்று கச்சியப்ப சிவாச்சாரியார் ஆரம்பிக்கிறார். திகட சக்கர செவ்முகம் ஐந்துளான் சகடே சக்கரே தாமரை நாயகன் நகடே சக்கரே விண்மணி ஆவுரை விகடே சக்கரன் மெய்ப்பதோ போற்றுவார். கேளுங்கள் பெரியோர்களே என்று கச்சியப்ப சிவாச்சாரியார் அற்புதமா ஆரம்பிக்கிறார். அங்கே அவர் தட்சிணாமூர்த்தி கோலத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். சன்னியாசியாக அம்பாள் இங்கே பூலோகத்திலே திருக்கைலாய மலையினுடைய இமயமலை அடிவாரத்திலே சிறப்பாக பர்வதராஜனுடைய மகளாக வந்து கொண்டு வருகிறார். கன்னியா இருக்கிற அம்பாள். இப்படி இருக்கிற பொழுது பிரம்மதேவர் தேவர்கள்லாம் ஒன்று சேர்ந்தார்கள். அம்பாள் ஒரு பக்கம் இருக்கிறாரு, சிவபெருமான் ஒரு பக்கம் இருக்கிறாரு. சூரன் தபம் செய்தான். அவனுக்கு என்ன வரம் கொடுத்திருக்கிறாரு? 1008 கண்டங்களையும் நீ 108 யுகம் ஆள வேண்டும் என்று வரம் கொடுத்திருக்கிறாரு. தேவர்களை எல்லாம் என்ன பாடு கொடுத்துறானே, தேவர்களை என்ன பாடு கொடுத்துறானா சூரன்? சூரிய பகவான் அழைக்கிறானா, நீ யாரு? என்னை அலரின்னு சொல்லுவாங்க. அலரி என்றால் சூரியனுக்கு அலரின்னு ஒரு பேர். உடனே சூரன் சொன்னான், ஏன் இவ்வளோ உஷ்ணமா இருக்கிற நீ? அப்படி இருப்ப நான் அக்னி பிழப்புங்க. நான் இவ்வளோ வேகமாக என்னை எரித்து கொண்டு ஒளி விட்டாதாங்க உலக இருள் நோக்கி நல்லா வெளிச்சமா இருக்கும். அதெல்லாம் எங்க மகேந்திரபுரியில நடக்கூடாது. எப்பவுமே எங்க மகேந்திரபுரியில நீ வரும்போது உன் கதிரையெல்லாம் அடைக்கணும் சொல்லலாம். சரி. அடுத்து சந்திர பகவானுடைய என்ன, நீ ஒரு பக்கம் பார்த்தா பிரகாசமா இருக்கிற, ஒரு பக்கம் பார்த்தா பிரகாசம் இல்லாம இருக்கிற, என்ன மாமனார் கொடுத்து சாப்பிடணும். ஆமா, மாமனார் கொடுத்து சாப்பிடணும். எதுவா இருந்தாலும் சரி, இந்த கலையெல்லாம் எங்க ஊருக்குள்ள தேயறது வளர்ப்பெல்லாம் இருக்கிறது ஒரே மாதிரி இருக்கணும். ஒரே மாதிரி ஒரே நிலையில தேவர்கள்லாம் பார்த்து சொல்லுங்க, நீங்கள்லாம் நாங்கெல்லாம் ஒரு வேலை செய்யறங்க தேவலோகத்துல. இனிமே நீங்க கடல்ல இருக்கிற மீனெல்லாம் கொண்டு எங்க ஊர்ல இருக்கிற பெண்கள் போய் மீனுக்கு அலையாம அவங்க வீட்டுல கொண்டு சேர்க்க வேண்டியது உங்க பொறுப்பு. வேதம் சுமந்தேன் தேவர்களை எல்லாம் மீன் சுமக்கும்படி வைத்திருக்கிறார். இப்பேற்பட்ட சூரனுக்கு முடிவு கட்டணும். 1008 அண்டங்களையும் அவன் ஆண்டு முடிகின்ற காலமும் வந்துவிட்டது. 108 யுகமா நம்மளை படாத பாடுபடுத்திட்டு இருக்கிறான். சிவபெருமான் அவனுக்கு வர கொடுக்கிற பொழுது என்னுடைய அருளாலே பிறக்கின்றேன், என் அருள் சக்தி ஒன்றுதான் உன்னை அழிக்கும் என்று சொன்னானே, அவருடைய அருளாலே பிறக்கின்ற பிள்ளையினால் தானே இந்த சூரனை வதம் பண்ண முடியும்.
அம்பாள் ஒரு பக்கம் இருக்கிறா, சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியா ஒரு பக்கம் இருக்கிறாரு. இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாதானே அந்த அருள் சக்தி கிடைக்கும். அதனால அவங்க 2 பேரையும் ஒன்னா சேர்க்கறதுக்கு யாரை அனுப்பலாம்? சன்னியாசியா இருக்கிற சிவனை மனசை கலைக்கணும். அப்பதான் அவருக்கு அம்பாள் நோக்கம் வரும். இப்போ ஆசைகள் அற்று எதுவுமே அற்று நிமலன் ஒரு பெயர் சிவபெருமானுக்கு. நிமலன் என்றால் ஆசைகள் இல்லாதவருக்கு நிமலன் என்று பெயர். எதன் மீது விருப்பம் இல்லாதவருக்கு நிமலன் என்று பெயர். விமலன் என்றும் சிவபெருமானுக்கு இன்னொரு பெயர். விமலன் என்றால் இருக்கின்ற ஒரு ஆசையை இல்லாமல் எரித்து அழிப்பவனுக்கு விமலன் என்று ஒரு பெயர். ஆசையற்றவன் விமலன், ஆசையை எரித்து அது இல்லாமல் இருக்கும்படியாக செய்யக்கூடியவன் விமலன். இந்த 2 பேருமே சிவபெருமானுடைய பெயர்கள். அவர் ஆசை இல்லாமல் இருக்கிறாரு. அதனால மன்மதன் அனுப்பலாம். மன்மதன் கூப்பிடுறார். மன்மதா, பிரம்மனுடைய தம்பி தான் மன்மதன். பிரம்மனுக்கு எப்படி அவர் தம்பியாவார்? திருமாலுடைய உண்டி கமலம் என சொல்லப்படக்கூடிய தொப்புள் கொடியிலே தோன்றியவர் பிரம்மதேவன். திருமாலுடைய மனதிலே தோன்றியவன் மன்மதன். திருமாலுடைய இருதய கமலத்திலே தோன்றியவன் சந்திர பகவான். திருமாலுடைய தொடையிலே தோன்றியவள் ஊர்வசி. இவங்கெல்லாம் இப்போ பிரம்மதேவன் திருமாலுடைய தொப்புள் கொடியில தோன்றினார். மன்மதன் திருமாலுடைய மனதிலே தோன்றினான். அப்ப அண்ணன் தம்பி தானே. அதனால தம்பி அழைத்து சொல்றார், மன்மதா, ஆசைகள்லாம் அற்று அவர் ஒரு பக்கம் உட்காந்து ஜனகாதி முனிவர்களுக்கு சின்முத்திரை சொல்லுகிறார். அவருக்கு ஆசை வந்தாதான் நம்ம அம்பாள் மேல அவருடைய நோக்கம் திரும்பும்படி பண்ணணும். அம்பாவை பற்றி அவர் சிந்திக்கணும். அப்பதான் அவர் அம்பாவை போய் கல்யாணம் செய்வார். கல்யாணம் செய்தால்தான் அவருடைய அருட்சத்தை குழந்தையா பிறக்கும். அதை வைத்துதான் நாம் சூரனை வதம் பண்ண முடியும். அதனால நீ போய் அவருடைய அந்த தவ கோலத்தை கடை. இந்த சன்னியாசியா எந்த பார்வதியுடைய நினைவே இல்லாமல் உட்கார்ந்துகிறாரே, அவருடைய அந்த மோன நிலையை கலைப்பாயினான். இதை கேட்ட உடனே மன்மதன் மயக்க எழுந்துட்டான். ஏன்னா கையார் விழியும் கதிரார் விழியும், அவர் கையில நெருப்பு, அவர் கண்ணிலே நெருப்பு, அவர் உடம்பெல்லாம் நெருப்பு. அவரை போய் என்ன அவர் மோன நிலையை கலைன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு நான் என்ன தீங்கு பண்ணேன்? என்னை அழிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்களா? என்னை போய் அனுப்புறீங்களே, என்ன இது? பிரம்மதேவர் சொன்னாரே, மன்மதா, அப்படியே நீ போய் சிவபெருமான் கண்ணை திறந்து உன்னை அழிப்பாராகி அந்த மோன நிலை அதோடு நீங்கள்ல. அப்படி ஒரு வேலை ஆகி நீ அழிந்தாலும் அதனால தேவருக்கெல்லாம் நல்லது நடக்கல. நீ இறந்து இவ்வளோ பேர் நல்லா இருக்க போறாங்கன்னா நீ இறப்பதனால தவறில்லையே. தர்மம் உலகம் வாழ, இந்த கிராமத்தை இழந்தால் இந்த உலகமே வாழணும். அந்த கிராமத்தை இழக்கலாம். இந்த ஊர் சிறப்பா வாழறதுக்கு இந்த ஒரு குடும்பத்தை இழந்தால் இந்த ஊர்ல இருக்கிற 10,000 குடும்பம் நல்லா இருக்கலாம்னா அந்த ஒரு குடும்பத்தை இழப்பது தர்மம். ஒரு குடும்பத்துல 10 பேர் இருக்கிறாங்க. இந்த 10 பேரிலே இவன் ஒருவன் இறந்து போவானாயின் மீதம் இருக்கிற 9 பேரும் சுகமா இருப்பாராயின் அந்த ஒருவரை இழக்கலாம். இது தர்மம். அதனால தேவர்களாக விளங்கக்கூடிய நாங்கள்லாம் நல்லா இருக்க வேண்டும் என்றால் சூரன் மாற வேண்டும். சூரன் மாற வேண்டும் என்றால் சிவபெருமானுடைய அருட்சக்தி உலகத்திலே தோன்ற வேண்டும். அந்த அருட்சக்தி தோன்ற வேண்டும் என்றால் பார்வதியும் சிவனும் சேர வேண்டும். அவர்கள் சேர்ந்து அருட்சக்தி தோன்றினால் சூரன் மாண்டு விடுவான். இவ்வளோ பேர் நல்லா இருப்பாங்க. இதனால நீ ஒருத்த இறக்கிறது உங்களுக்கு நல்லதே தவிர கெட்டது வேண்டாம். உங்களுக்கு எனக்கு என்னன்னா உண்டு. என்னை போய் அழிக்க முடிவு பண்ணிட்டீங்க. அழிக்க முடிவு செய்யவில்லை. இதனால் ஒரு நல்லது நடக்க போகிறது என்றால் நாம நல்லது செய்யலாம். திருப்பார்கடல்ல தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைகின்ற பொழுது
திருப்பாற்கடல்ல இருந்து விஷம் வந்தது. அந்த விஷத்தை எடுத்து சிவபெருமான் ஆளாள சுந்தரர் அனுப்பி கண்டத்திலே ஒரு நாவல் படாலை கொண்டு வர செய்து கண்டத்தில் நிறுத்தினார். அதனால் அவருடைய கண்டம் என சொல்லப்படுகின்ற கழுத்து பகுதி நீல நிறமானது. அவர் இதை நினைத்திருந்தால் செய்திருப்பாரா? நம்மளுடைய கண்டம் நீல நிறமாயிடும், நம்ம ஏன் இதை செய்யணும்னு அவர் நினைக்கல. அதே மாதிரி இந்த உலகத்திலே திருப்பாற்கடலிலே இருந்து அமிர்தம் தோன்றிய பிறகு பல அற்புதமான அஸ்திரங்கள் எல்லாம் தோன்றும். அந்த அற்புதமான அஸ்திரங்கள் எல்லாம் தோன்றும் பொழுது திருவிளையாடல் புராணத்திலே விருத்ராசுரனை அழிப்பதற்காக தேவேந்திரன் போறான். தேவேந்திரன் செல்லுகின்ற பொழுது இந்த விருத்ராசுரனே அவன் அழிப்பதற்கு வஜ்ராயுதத்தை ஏவினான். அந்த வஜ்ராயுதத்தினால விருத்ராசுரனை சங்கடிக்க முடியல. அப்பொழுது வஜ்ராயுதம் பலப்படுத்தது. சரி, இப்ப இவனை சாமடியுமே, இதுக்கு என்ன பண்றது இந்திரன் கேட்கிற பொழுது பிரம்மதேவர் சொல்றார், திருப்பாற்கடலை கடைகின்ற பொழுது நஞ்சை எடுத்து சிவபெருமான் கண்டத்திலே நிறுத்தினார். அமிர்தத்தை எடுத்து மோகினி வடிவத்திருந்த பெருமாள் எல்லாருக்கும் வழங்கினார். அந்த திருப்பாற்கடல்ல தான் லட்சுமி மகாலட்சுமி தோன்றினாள். உச்சேசரவஸ் தோன்றியது, காமதேனு தோன்றியது, கற்பகவருட்சம் தோன்றியது, கௌஸ்துபமணி தோன்றியது. தன்வந்திரி பகவான் அமிர்தத்தோடு அதுதான் தோன்றி வந்தார். இந்த ஆயுதங்களும் அதோடு தோன்றி வந்ததை நாங்கள் தததிசின்ற முனிவர் இடத்துல கொடுத்தோம். நாங்கள் வேணும் போது இந்த ஆயுதத்தை வாங்கிக்கிறோம்னு சொல்லி கொடுத்துட்டு வந்த நாங்கள் யாரும் போய் அந்த ஆயுதத்தை திருப்பி கேட்கல. அவர் என்ன பண்ணார், நீண்ட காலம் வச்சுட்டு மொத்தத்தையும் விழுங்கிட்டார். விழுங்கியது அவருடைய முதுகெலும்பா இருக்குது. அந்த முதுகெலும்பை நீ போய் கேள்வி உனக்கு கொடுப்ப. அதை உன் வஜ்ராயுதமாக வைத்துக் கொண்டு நீ இந்த விருத்ராசுரனை அழிப்பாய் என்றவுடன் அவன் போய் ததரிசி முனிவரிடத்துல கேட்டான், சுவாமி உங்களுடைய முதுகெலும்பை தாருங்கள் என்றவுடன் ததரிசி முனிவர் இந்த முதுகெலும்பை கொடுத்து விட்டால் நம்முடைய உடம்பு கூலமாக போயிடும். பிறகு நாம நடக்க முடியாது, எழ முடியாது, ஒரே இடத்தில் அப்படியே இருந்துவிட வேண்டியதுதான். இதனால் நமக்கு அழிவு வரும் என்று தெரிந்தாலும் நாம் இறந்தால் இப்போது தேவர்கள் வாழ்வார்கள் என்றால் அதை விட ஒரு பெரிய பாக்கியம் என்ன இருக்கிறது என்று முதுகிலே இருக்கின்ற அந்த முதுகெலும்பை எடுத்து கொடுத்தார். வஜ்ராயுதமாக தேவேந்திரனை பயன்படுத்திக் கொள்ளும்படி தேவேந்திரன் அதை வஜ்ராயுதமாக பயன்படுத்தி விருத்ராசுரனை அடித்தார். அவன் உயிரை கொடுத்து இவ்வளவு பேரை காப்பாற்றினான். அது மாதிரி மன்மதா, நீயும் இறப்பாயானால் உனக்கு நல்லதே நடக்கும். தேவரெல்லாம் சுகமா இருப்பாங்க, உன்னை இன்றும் போற்றுவார்கள் என்கிறார் பிரம்மதேவர். உடனே மன்மதை பார்த்தான். எனக்கு உண்டான நேரம் நெருங்கி விட்டது போல். சரி, நான் போறேன். ஏன்னா இதுக்கு மேலே நான் போக மாட்டேன்னு சொன்னா நீ சாபம் கொடுத்து ஏதாவது என்ன பண்ணிவிட. ஆக போனாலும் எனக்கு துன்பம்தான், போகவில்லை என்றாலும் துன்பம்தான். போனாலும் மரணம் தான், போகனாலும் மரணம். போகவில்லை என்றால் பிரம்மதேவா நீயே என்ன கொண்டுடுவேன். போனால் சிவபெருமான் கொல்ல போறார். ஆக எனக்கு உண்டான மரணம் என்பது வந்ததனாலே உன்னிடத்துல சாபமாக இறக்கிறத விட சிவபெருமானுடைய கண்ணாலேயே நான் எரிந்து விடுகிறேன்னு சொல்லிட்டு நேரா ரதி இடத்துல போய் சொன்னான். ரதி, நான் தேவர்களுடைய நலனுக்காக சிவபெருமானுடைய மோன நிலையை கலைக்க போறோம். கேட்ட உடனே ரதி மயக்க ஓடுனான். என்ன சுவாமி, இந்த நெருப்புல கை வச்சா சுகம்னு தெரிஞ்சு அந்த நெருப்புல போய் கை வைப்பேன் என்று சொல்லுகிறீர்களே, என்ன சுவாமி, என் விதி பெயர் போலும். இதை சொன்ன உடனே நான் போறேன்னு சொன்னார். போறேன்னு சொல்றீங்களே சுவாமி, நானும் உங்களோடவே வரேன். உங்களை எரிக்கிற சிவபெருமான் என்னையும் சேர்த்து எரிக்கட்டும். நாம 2 பேரும் உயிரை கொடுத்தாவது இந்த தேவர்கள்லாம் மகிழட்டும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் புறப்படுறாங்க. நந்தியம் பெருமானுக்கு ஏற்கனவே சொல்லிட்டார் சுவாமி, யாரு வந்தாலும் உள்ள விடாத, மன்மத வருவான், அவனை ஏன்னு கேட்காம என் உள்ள விட்டுடுன்னு சொல்லிட்டு தான் அவர் தட்சிணாமூர்த்தி கோலத்துல உட்கார்ந்தார். தட்சிணாமூர்த்தி கோலத்தோடு அவர் போக்குறாரு. யாரு வந்தாலும் உள்ள விடாத, மன்மத வருவான், மன்மதனை மட்டும் விடுமின்றி சொல்லிவிட்டுதான் அமர்ந்தார்.
அதனால இப்பொழுது மன்மதன் ரதி 2 பேர் வருகிறார்கள். சிவபெருமான் ஏற்கனவே சொன்னது நந்தி பெருமானுக்கு போய் அபகொருது, எதுவுமே பதில் சொல்லல. இந்த மன்மதே அவருடைய பானம் தேவர்கள் மீது வில்லாலான அம்பாள், அதாவது அந்த வில்லானது புஷ்பத்தால் ஆன வில்லு. அவருடைய அம்புகள் 5: மான், அசோகு, தாமரை, மல்லிகை, நீலோற்பலம், மலர் பானங்கள் 5 பானங்கள், 5 அம்புகள் தான் மன்மதனுடைய பானங்கள். தேவர்கள் மீது புஷ்பவில்லின் மீது இந்த 5 பானங்களை வைத்து செலுத்துவார். மனிதர்களாக விளங்கக்கூடிய நம் மீது கரும்பு வில்லிலே இந்த 5 பானங்களை வைத்து செலுத்துவார். உள்ள நம்முடைய ஆதிலிங்கேஸ்வருடைய ஆதி காமாட்சி பார்த்தீங்களா, கரும்பு வில்லி வைத்திருக்கிறார். கரும்பு வில்ல அம்பாள் எதுக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்? நம்முடைய ஆலயத்திலே நாம் அந்த காட்சியை பார்க்கலாம். அதாவது காமாட்சியுடைய திருக்கரத்திலே கரும்பு வில் இருக்குது. கரும்பு வில் யாருடையது? மன்மதனுடையது. அதாவது ஆதிசங்கரர்ல எல்லாரும் எவ்வளோ பேர் ஆதிசங்கரர் தொடங்கி எத்தனையோ அப்படியே வம்சமா வருது. சந்திரசேகர சுவாமிகள் அவரிடத்துல போய் கேட்டார்கள், சுவாமி எப்படி சுவாமி இந்த மனசை வென்றீங்க? ஏன்னா இளம் வயதிலே இருந்து புறவையா இருக்கும்போது மனம்ன்றது எப்போ வேணாலும் நம்மளை எப்போ வேணாலும் அசைச்சு பார்க்கும். தாயுமானவர் ஒரு பாடல் பாடுவார், சினம் இறக்க கற்றாலும் சித்திகள் எல்லாம் பெற்றாலும் மனம் இறக்க கல்லாருக்கு வாயே பராபரமே. எதை வேணாலும் வெல்லலாம், மனசை வெல்லவே முடியாது. மனம் இருக்குதே அது நம்மளை வெல்லவே விடாது. எல்லாருக்கும் சத்துரு எது தெரியுமா? அனைவரும் எதிர்ப்பு வரலாம், எதிரி போறாங்க. நமக்கு எதிரியே நம்ம மனம்தான். நம் மனம்தான் நமக்கு எதிரி. கல்லூரி பெருமானார் சொல்றாரு, மனம் எனும் பேய் குரங்கு. அதாவது குறையே நீ அங்கே ஓடும், பேய் குட்டி போற குரங்னா எப்படி இருக்கும்? அதுபோல இந்த மனதை வெல்லுவது என்பது அவ்வளவு ஒரு கடினமான ஒரு செயல். எந்த வயதில் வேண்டும் என்றாலும் அதை நம்மை அசைத்து பார்த்துவிடும். அதாவது சிதம்பர சுவாமி பாடுவார், திருப்போரூர் சிதம்பர சுவாமி, மதுரையில் பிறந்த சிதம்பர சுவாமிக்கு முருகரே சொல்றார், நான் இந்த புற்றுக்குள்ளே சுவாமியா இருக்கிறேன். நம்முடைய இளைய கிருஷ்ணாவுக்கு எப்படி சிவபெருமான் ஆதிலிங்கேஸ்வரர் தான் இருக்கிற இடத்துல சொன்னாரோ அது மாதிரி திருப்போரூர் சிதம்பர சுவாமிக்கு சொல்றார், நான் இங்க இருக்கிறேன், நீங்க வாங்கன்னு சொல்ற. மதுரையிலிருந்து போய் திருப்போரூர்ல முருகருக்கு கோயில கட்டினவர் சிதம்பர சுவாமிகள். அவர் பாடுறார், இல்லறத்தான் அல்லே இயற்கை துறவி அல்லே. துறவி அவரானா கூட இறைவனுடைய அருள் இருந்தால்தான் மனமானது எப்ப வேணாலும் மயக்கும். அதனால இந்த மனதை வெல்லுவது என்பது மிக மிக கடினம். நீங்க எப்படி சுவாமி இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கிறார். அது சந்திரசேகர சுவாமி சொல்றாரு, காமாட்சியுடைய அருள். கையில கரும்பு உள்ள வச்சுக்கிறாரு. இந்த கரும்பு வில்லு, இந்த கரும்பு வில்லு யாருது? மன்மதனுடைய வில்லு. அந்த மன்மதனுடைய வில்லையே அவ கையில அவ அடக்கி வச்சுக்கிறா. அதனால அவளை வழிபாடு பண்றதுனால என்னால மனசை அடக்க முடியுதுன்னு சொல்லிட்டு சந்திரசேகர சுவாமிகள் அற்புதமா சொல்ற. அப்படியே இந்த மனசை அடக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணாரு, எதிர் வீட்டுக்காரு கல்யாணம் பண்ணாரு, இவரும் பண்ணினார். ஏன்னா நம்ம எப்போவுமே நமக்குண்டான நினைக்க மாட்டோம். அவங்க அதை பண்ணாங்க, இவங்க ஏதோ பண்ணாங்க, அதை பார்த்து நம்ம பண்ணியிருந்தோம். ஒரு 4 குழந்தை பார்த்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வேலைக்கு போனாங்க. ஏன்னா வேலைக்கு போனாலும் பொண்ணு கொடுப்பாங்க, சவரம் போட்டு கல்யாணம் பண்ண வர முடியும். கல்யாணம் முடிஞ்ச பிறகு இப்போ வேலையே பார்த்தேன். மாமியார் வீட்டில் போட்ட நகையெல்லாம் அடகு வச்சு 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 சாப்பிட்டு உட்காந்துன்னே சாப்பிட்டா. குந்தி சாப்பிட்டா உட்காந்துன்னே எந்த வேலையும் போக சாப்பிட்டுட்டு இருக்கா. மழையே இருக்கா, அப்புறம் மறந்து போயிடும். எடுக்க எடுக்க செல்வம் குறையவே தவிர வளராது. எடுக்காமல் சேர்த்து வைக்க வைக்க எல்லாம் போச்சு. அண்டா முண்டா அழுது செட்டி
கள்ளிக்கோவில் கூட எடுத்துன்னு போய் ஒரு வீட்டில் 10 ரூபாய்க்கு அடகு வச்சுட்டாங்க. உடனே பொண்டாட்டி சொன்னாங்க, இனிமேல் என் வீட்டுக்கு வராது, இதெல்லாம் ஓடி போயிடுறாங்க. உடனே இவன் என்ன பண்ணா, நான் சாமியார் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு காவி கட்டிக்கினேன் இங்கேருந்து புறப்பட்டு போயின்னே இருக்கிறான். காஞ்சிபுரத்துக்கு கிட்ட போனான். அங்கே ஒரு சத்திரத்தை பார்த்தா, அங்கே போய் காவி கட்டின்னு உட்காந்துட்டான். இப்போ நாம் துறவி ஆகிட்டோம், காவி வேஷ்டி கூட கட்டக்கூடாது, கௌபீனம் கட்டிக்கலான்னு கோவணம் கட்டிக்கணும் உட்காந்துருந்தோம். ஒரு கோவணம் கட்டிக்கின்னு ஒரு கோவணத்தை உலர்த்தி வச்சுக்கணும். அந்த மண்டபத்தில் ஒரு எலி கோவணத்தை துண்டுடா கட்டி போடும். இவன் எத்தனை கோவணத்தை போய் அடைய முடியுமா? நம்ம தவம் பண்ணுறதா இல்லை புளியை தேடி அடையிறதா? முதல்ல இந்த எலியை ஒழிக்கணும். இது என்ன பண்ணுறதுன்னு பார்த்து ஒரு பூனை எடுத்துகிட்டு வந்தான். பூனை என்ன பண்ணுச்சு, எலியை சாப்பிட்டுச்சு. இவன் கண்ணை முடியணும், ஓம் நம சிவாய பூனை. அதுக்கு பசி எடுத்து இவன் என்ன பண்ணா, என்ன இது வம்பா பூசி இந்த பூனையை தோண்டிட்டா மறுபடியும் எலி வந்துடும், மறுபடியும் கோவத்தை கட்டி போட்டுரும். இந்த பூனைக்கு பால் வாங்கி ஊற்றலாம், பால் வாங்கி ஊற்றலாம். இது ஒரு 100 பால் 200 பால் குடிக்குன்னு பார்த்தா ஒரு நாளைக்கு அது 2 லிட்டர் பால் குடிக்குது அந்த பூனை. 1 லிட்டர் பால் 50 ரூபா, 2 லிட்டர் பால் 100 ரூபா. இவன் இந்த பூனைக்கு பால் ஊற்றிட்டு இருப்பான்னா தவம் பண்ணுறதான்னு யோசனை பண்ணான். அந்த ஊரில் ஒரு பெரிய பணக்காரன் அங்கே போய் ஒரு பசுமாடு தானமாக கேட்டான். ஒரு பசுமாடு தானமாக கொடுத்துட்டாங்க. ஒரு பசுமாடு பாலை கறந்து பூனை ஊற்றினா பூனை குடிச்சிட்டு ஒரு பக்கம் படுத்துருக்குது. இவன் கண்ணை மூடி ஓம் நம சிவாயன்னு இவன் தவம் பண்ணான். அது பசி வந்துச்சு. என்னடா இது வம்பா போச்சு, நான் என்ன மாடு பேச்சு நான் இருக்க முடியும், நான் தவம் பண்ணுற தொழிலாச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறது? இந்த பசுமாட்டை பார்த்துக்கிட்டு யாருன்னா ஒரு ஆளை வைக்கிறோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், ஒரு பொம்பளையும் வேலைக்கு சேர்ந்தான். எவ்வளோம்மா சம்பளம் கேட்கணும்? நாங்கள் வீட்டில் போய் தொட்டனை எடுத்துன்னு வரணும், மாட்டை பூச்சி மேய்க்கணும், மாட்டை பூச்சி கட்டணும், இத்தனை வேலை செய்யணும், சாணம் ஆகணும், எல்லாம் வேலை வேலை பண்ணணும். ஒரு 300 ரூபா கொடுத்துருங்க ஒரு நாளைக்குமா. இது ரொம்ப பூசி இவ்வளோ 300 ரூபா கேட்குறாலே 9000 அவங்க ஒரு மாதத்துக்கு. நான் தவம் பண்ணுறதா இவளுக்கு எப்படி சம்பளம் கொடுக்குறதுன்னு யோசனை பண்ணான். அவர் என்ன பண்ணாரு, இவன் வேலைக்காரியாக தானே சம்பளம் கேட்பா, வீட்டுக்காரியாக சம்பளம் கேட்பாளா? கேட்க மாட்டான்னு இங்கேயும் கட்டு ஒரு தாலி கட்டிட்டான். அங்கே ஒரு 5 பிறந்துடுச்சு. இப்போ ஏற்கனவே அங்கே 4 இருக்குது ஊரில். பொங்க 5 ஒரு கோவணத்தினால குடும்பமே வந்துடுச்சு. கோவணத்தை கற்ற எளிய சாவடிக்கு பூனை வந்தது, பூனைக்கு பால் ஊற்ற மாடு வந்தது, மாடு மேய்க்கிறதுக்கு வேலைக்காரி வந்தா, வேலைக்காரி சம்பளம் கொடுங்க வீட்டுக்காரி ஆன உடனே 5 குழந்தை பிறந்துச்சு. பெரிய சம்சாரி ஆகிட்டோம், பெரிய குடிங்கி ஆகிட்டோம். இந்த 5 அந்த 4 மொத்தம் 9 ஆகி போச்சு. மனதை திறக்க முடிந்ததா? மனதை திறக்க முடியாது. இந்த மனம் இருக்கிறதே எந்த நேரத்தில் வேண்டும் என்றாலும் நம்மை கீழ்நிலைக்கு எடுத்து போகக்கூடிய வஸ்து நம்முடைய எதிரியே மனம்தான். இந்த மனதை அடக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் எப்பேற்பட்ட சிகரத்தையும் எப்பேற்பட்ட உயரத்தையும் அடையலாம். மனதை அடைக்கிறவங்க தான் அந்த உயரத்தையே அடைய முடியும். அந்த வகையிலே இப்பொழுது இந்த மன்மதன் தான் அந்த மனதை இயக்கக்கூடியவனே. அதனால அந்த கரும்பு வில்லை வைத்துதான் நம் மீது மன்மத பானத்தை செலுத்துவோம். தேவர்கள் மீது புஷ்பக வில்லை, புஷ்பத்தாலான வில்லு, அசுரர்கள் மீது இரும்பாலான வில்லு. இப்படி அவனுடைய அம்புகள் மலர் அம்புகள் 3: மா, அசோகு, தாமரை, மல்லிகை, நீலோர் பழம். இந்த 5 அம்புகளையும் எடுத்துக்கொண்டு ரதியை அடைத்துக் கொண்டு நந்தியம் பெருமான் இடையோரையோ சில செய்யல போ என்ன அனுமதியே கேட்காத போ, ஏன்னா திரும்பி நீ ஒன்றும் வரப்பாத்துல போன்றாரா நந்தி பகவான் சிரித்து கொண்டே போனார். இவன் அங்கே போய் சுவாமி தட்சிணாமூர்த்தி உட்கார்ந்துருக்கிற கோலத்தை பார்த்த உடனே மயங்கி முடுக்க விடுத்தான். அப்படியே அக்னி வீசுது. ஒரு மோனத்தை நான் எப்படி கலைப்பேன், இந்த மோனத்தை கலைத்தால் என் நிலை என்ன ஆகும்?
என்று யோசித்த அவளை மயக்க தான் ரதிதேவி மயக்கத்தை தெரிவித்தார். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவது இழுக்கு. அல்லவர் சொல்றார், ஒரு வேலையே செய்யறதுக்கு முன்னாடி எண்ணி துணிக கருமம். வேலையை செய்யறதுக்கு முன்னாடி எத்தனை ஒரு நாள் யோசிக்கலாம். இந்த வேலையை செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்ட பிறகு துணிந்த பின் எண்ணுவது இழுக்கு. துணிந்த பிறகு நாம் இந்த வேலையை செய்யணும்னு ஏன் நினைச்சோம்னா, அதுக்கு பிறகு மேற்கொண்டு நம்மால போக முடியாது, ஏன்னா குழப்பமாயிடும். குழப்பமான பிறகு அந்த இடத்துல எந்த வேலையும் செய்ய முடியாது. அதுதான் சொல்றார் வள்ளுவர். ரவி சொன்னான், சிவபெருமான் மீது வானத்தை போடுறதுன்னு வந்துட்டீங்க, மயக்க வந்துட்டீங்கன்னா எப்படி எழுந்துருங்க, என்னன்னா நடக்கட்டும், இருந்தாலும் சரி எரிஞ்சு போனாலும் சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், எழுந்துருங்க என்று எழுப்பினான். கை கால்லாம் விடுவிடுவிட்டு நடுவு சுற்றி இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்தோம். அங்கே இருக்கிற குயிலை எல்லாம் வந்து ஆசை வரும்படி பார்த்தோம். எல்லாத்துக்கும் எல்லாம் அதுக்கு ஜோடிகளோடு பேசுது. நம்பி பார்த்தாரு, வேலையை அவரிடத்தில் மட்டும் காட்டுது. இதெல்லாம் எதுக்காக? ஏன்னா அங்கேயே உன்னை வந்து அவர் இருக்கூட போகிறதுல இதெல்லாம் காட்டாருன்னு ஒரு ஊங்காரம் போட்டாராம். அமைதி ஆகிட்டான். புஷ்பக வெளில எடுக்கிறான், கையெல்லாம் நடுங்குது. பேர்பட்டவர் சிவபெருமான் மேல போய் மன்மத பானம் செலுத்த போறான்னா அந்த கையெல்லாம் நடுங்குது. நாம் இதோட முடிந்தோம் என்று யோசித்தவன், நாம் தேவர்களுக்காக நாம் இந்த வேலையை செய்ய வந்திருக்கிறோம், பரம்பொருளே நம்ம மன்னிச்சுடு, நானா வந்து உண்மையில் இந்த அம்பு போடணும்னு வரல, பிரம்மதேவர் என்னை கேட்டுக்கொண்டபடியினாலே தேவர்கள் பொருட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு தோல்ல இருக்கிற புஷ்பத்தாலான அந்த வில்லை எடுத்து மலர் அம்பிலே ஒன்றை தான் எடுத்தான். தாமரை அம்பை எடுத்தான். தாமரை அம்பை எடுத்து சிவபெருமானுடைய இருதய கமலத்துக்கு நேராக செலுத்தினான். சிவபெருமானுடைய இருதய கமலத்துக்கு செலுத்திய உடனே வலதுக்கண் சூரியன், இடதுக்கண் சந்திரன், சுவாமியினுடைய புருவ மத்தியிலே விளங்கக்கூடிய அந்த நெற்றிக்கண் என்பது அக்னி. நம்ம கூட உயிர் பிரகாசிக்கின்ற இடம். நம்ம உயிர் எங்க தெரியுமா இருக்குது? இருதயத்தில் இல்ல, இருதயத்துலதான் இருக்குது. இதயம் துடிக்குது, அது எங்க போலாம்? உயிர் பிரகாசிக்கின்ற இடம் புருவ மத்தி. இறைவன் நிறைந்திருக்கின்ற இடம் புருவ மத்தி. அதான் அப்பர் சுவாமி பாடினார், கங்காலன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வாரே ஆமாகில், கங்காவினைகள் சாரம் சிவகதி சிங்காரமானே திருவடி சேர்வாரே. என்ன பூசணுமா? திருநீர். யார் பூசி மகிழ்வது? கங்காலன் பூசும் கவச திருநீற்றை மங்கா. அதுதான் நெத்தியில மற்ற நீர் பூசிக்கிறது. எங்க? உயிர் பிரகாசிக்கின்ற இடம். அதான் திருநீரை பூசுகிறோம். 3 கோடுகளாக இருக்கிறோம். கண்மம் மாய் ஆணவம் என்கின்ற மும்மா வேதங்களை அளிக்க வேண்டும் என்பதற்காக 3 கோடுகளாக இட வேண்டும். மேருமலை நம்முடைய நெற்றி. மேருமலையே நம்ம நெற்றி தான். நம்ம உடம்புல மேருமலை எங்கே இருக்கிறது? நெற்றி தான் நம்ம மேருமலை. என்றால் உடம்புக்கு தலையே பிரதானம். பெண்கள்லாம் இந்த புருவ மத்தியிலே இங்கே புருவத்துக்கு இடையில வைக்கக்கூடாது, புருவத்துக்கு மேலதான் வைக்கணும் பொட்டு. புருவத்துக்கு இடையில வைக்கக்கூடாது. இது பிரகாசிக்கின்ற இடம். இந்த இடத்துல பொட்டு வச்சு அதை மறைக்க கூடாது. புருவத்துக்கு மேலே இந்த நடு நெற்றியில தான் பொட்டு வைக்கணும். ஏனென்றால் அதுதான் அதெல்லாம் பொட்டு வைத்து திருநீரை பூசி, இல்லை என்றால் பெருமாள் பக்தர்கள் என்றால் திருமண் சாத்தி, இது இறைவன் பிரகாசிக்கின்ற இடம் என்பதனால்தான் இந்த இடத்துல நாம பொட்டு வைக்கிறோம். பொட்டு வைக்காமலையோ சந்தனம் வைக்காமலையோ திருநீர் பூசாமையோ வெறும் நெற்றியா இருக்காது. நீர் இல்லா நெற்றி பாழ். அவையார் சொல்றாங்க, திருநீர் வைக்காத நெற்றி என்ன ஆகுமா? பாழாயிடும். நீர் இல்லா நெற்றி பாழ். அதனால இப்பொழுது எம்பெருமானுடைய அந்த இருதய கமலத்து மேல இந்த புஷ்பக வில்லிலே இருந்து புறப்பட்ட மலர் அங்கு பட்ட உடனே சுவாமியின் நெற்றி கண்ண சற்றே திறந்தான்.
சற்றே திறந்த உடனே மன்மதன் அந்த நெருப்பு ஜுவாலைப்பட்டு திகு 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 பற்றி எரிஞ்சு போயிட்டான். பயங்கரமான புகையானது அங்கே எழுகிறது. பக்கத்தில் இருந்த ரதியை அந்த நெருப்பு எரிக்கல. மன்மதன் கூடவே நின்றுகிறார் ரதி. அவளை ஒண்ணுமே பண்ணல. அந்த நெருப்பு சிவபெருமானுடைய நெற்றிக்கல்லிலே இருந்து வந்த நெருப்பு மன்மதனை மட்டும் எரித்து சம்பலாக்கியது. இதுதான் வள்ளலார் பாடுறார். காமமகற்றிய தூய நடி சிவகாம சகோதரி நேயநடி. காமமகற்றிய தூய நடி சிவகாம சகோதரி நேயநடி. மாமரை ஓதும் செவ்வாய நடி மணி மன்றேனும் ஞான ஆகாய நடி. கல்ல கழிவிக்கும் சுத்த நடி முடி கங்கை கருளிய சித்த நடி. தில்லை சிதம்பர சித்த நடி தேவ சிங்கமடி உயர் தங்கமடி. பெண்ணொரு பால் வைத்த மக்க நடி சிறு பிள்ளை கறி கொண்ட பித்த நடி. அவருடைய சிறப்பு அவ்வளவு அழகா பண்றார். அவர் என்ன பண்ணாரா? காமமா கற்றிய தூய நடி. அவர் அடிக்கல, அகற்றி விட்டார். ரொம்பவே நோய் ஒரு இடத்துல ஒரு கட்டி இருக்குதுன்னா அந்த கட்டி இருக்கிற இடத்தை அகற்றினால் திரும்ப வராது. அதை நல்லா ஆக்கலாம், திரும்ப அந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நலமாவது போல் தோன்றி மறுபடியும் வரும். அந்த இடத்திலேயே அது இல்லாம அகற்றி விட்டால் இருக்கிற பாகங்கள் எல்லாம் ஆகாது. அது மாதிரி சிவபெருமான் காமம் என்பதை அடிக்கலையா, அடித்தால் அது மறுபடியும் வரும். அழிவிலே இருந்து என்ன தோணும்? நான் உருவா தோன்றுவது அழியும், அழிவது தோன்றும். இதுதான் இயற்கை. அதனாலதான் சுவாமி என்ன பண்றாரா? அதை மன்மதனையே அழிக்கல். அவரு அகற்றியவர். காமம் அகற்றிய தூயன் என்று அண்ணல் பெருமானார் வாழ்றார். அப்படிப்பட்ட எம்பெருமான் மன்மதனை சம்பளாகிட்டார். வாயு பகவான் இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு ஒரு பக்கம் வந்துடுறான். நந்தி போட்ட உவாங்காரத்திலேயே ஓடிட்டான் வாயு பகவான். ஒரு தேவர்கள்லாம் ஒரு புறத்திலே வந்து வேடிக்கை பார்க்குறாங்க. முக குபு குபுன்னு வருது. வேற வழியே இல்லை. அப்பொழுது மயக்கத்தில் இருந்த ரதி எழுந்து புலம்புறான். செம்பதுமை திருக்குமரா, செம்பதுமை என சொல்லப்படுகின்ற செந்தாமரை கண்ணனாக விளங்கக்கூடிய திருமாலுடைய மனதிலே தோன்றியேன் கனவா மன்மதா. இந்த தேவர்களுக்கெல்லாம் இப்ப மகிழ்ச்சியா இருக்குமா? நீங்க மண்டு வைட்டீங்களே. மன்மதன் இவன் இருந்தா இவளை ஒண்ணுமே பண்ணல. அவரு சிவபெருமானுடைய நெருப்பு அவளை எரிக்கல, இவளை மட்டும் எரிச்சிருக்கா. அவரிடத்திலே என்னால முடியும் என்று வந்தவன் இவன் தானே. ரதி வேண்டாம் வேண்டாம் சொன்னா. அவன் எந்த தவறும் பண்ணலையே. அதனால அவரு ரதியை ஒண்ணும் பண்ணல, மன்மதன் தான் எரிச்சார். இப்படி ரதி புலம்புகின்ற பொழுது தேவர்கள் எல்லாம் ஓடி வருகிறார்கள். சிவபெருமான் மோன நிலை கலைந்து கண்ணை திறந்தார். கண்ணை திறந்து பார்க்கிறார். கண்ணை திறந்து பார்த்த உடனே தேவர்கள் எல்லாம் ஓடி வந்து எல்லாரும் ஒரு புறத்திலே நின்று வழிபாடு செய்கின்றார்கள். சுவாமி அம்பல தரசே அருமருந்தே ஆனந்த தேனே அருள் விருந்தே. அம்பல தரசே அருமருந்தே ஆனந்த தேனே அருள் விருந்தே. பெருமானே பரம்பொருளே நடராஜர் பலமே நம்பலமே. நம்முடைய பலம் எது? இறைவன் தான் நம் பலம். நம்முடைய பலம் வேற எதுவுமே. பலம் என்றால் நம்முடைய பலம், நமக்கு உண்டான சக்தியை யாரும் இறைவன் தான். நடராஜர் பலமே நம்பலமே நடமாடுவது திரு அம்பலமே. சிவ 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 சிவ. எல்லா தேவரோடி வணங்கினார். சுவாமி கருணை செய்யுங்க சுவாமி. நாங்கள் தான் இந்த மன்மதன் அமைக்கிறோம்.
கருணை செய்யுங்கள் என்று பிரம்மதேவரே, திருமால், தேவேந்திரே எல்லாம் வந்து அழுகிற பொழுது சுவாமி பார்த்தார். சுவாமியே, 1008 அண்டங்களில் 108 யுகமாக இந்த உலகத்தை சூரபத்ம ஆண்டி எங்களை படாது பாடுபடுத்துறார். கருணை செய்து நீங்க அந்த சூரனை வதம் செய்வதற்கு ஒரு சக்தியை கொடுப்பீங்கன்னு சொன்னீங்க. நாங்கள் தான் இந்த மன்மதன் அனுப்பினோம். நீங்களோ இப்படி தட்சிணாமூர்த்தி திருக்கோலத்தில் இருக்கிறீங்க, அம்மாலோ கண்ணிகையா அமர்ந்து கொண்டு இருக்கிறார். நீங்க ஒரு பக்கம், அந்த அம்மா ஒரு பக்கம் இருந்தால் அவங்க அருட்சக்தி எங்களுக்கு எப்படி கிடைக்கிறது? எங்களுக்காக கருணை செய்யுங்கள் என்ற உடனே பரம்பொருளாக விளங்கக்கூடிய சிவபெருமான், தேவர்களே, பார்வதியை நான் விரைவிலேயே திருக்கல்யாணம் செய்வேன் என்றார். ஓடி வந்து ரதி கேட்கிறார், சுவாமி அவங்களுக்காக தான் இவர் வந்து உங்க மேல மலர் அம்பு போட்டு சாமலா போயிட்டார். அவங்களுக்கு அனுகிரகம் சரி, எங்களுக்கும் அனுகிரகம் செய்யுங்க, என் கணவனை எழுப்பி கொடுக்கணும். அப்பொழுது சிவபெருமான் சொன்னாரே, ரதி, பார்வதி திருக்கல்யாணத்தின் பொழுது உங்களுடைய கணவனை நான் எழுப்பி தருவேன். உன் கணவனை நான் எழுப்பி தருவேன். அவன் உன் கண்ணுக்கு மட்டும்தான் உன் கணவன் தெரிவானால் மற்றவர் யாருடைய கண்ணுக்கு அவன் தெரிய மாட்டான். இவ்வளோ காலம் மன்மதன் வந்து எல்லார் கண்ணுக்கும் தெரிந்து கொண்டிருந்தான். இப்ப நான் எரித்ததனாலே, நீ என் இடத்திலே வெண்டுவதனாலே உனக்காக உன்னுடைய கணவனை நான் எழுப்பி தருவேன். அவன் உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுமா, மற்றவன் கண்ணுக்கு தெரிய மாட்டான். அதனாலதான் உடம்பு இல்லாதவனுக்கு அனங்கன் என்று பெயர். மன்மதனுக்கு இன்னொரு பெயர் அனங்கன். ஏன்னா அவன் வந்து ரதி கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டான். அது கூட பார்வை திருக்கல்யாணத்தின் போது எடுத்து தருவான். சரி, என்ன சொல்லிட்டு எம்பெருமான் சொன்னவர் ஒரு சிவ யோகியாக, ஒரு சிவ கவசியாக திருக்கைலாயத்திலிருந்து பார்வதி அம்மா இருக்கிற இடத்துக்கு வர. பார்வதி அம்மா தன் யார் என்பதையே மறந்து சிவ பூஜை செய்திருக்கிறார் கன்னிகா மாடத்திலே. கன்னிகா மாடத்திலே சிவபூஜை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது எம்பெருமான் ஒரு அடியாராக வருகிறார். அந்த அடியாரை ஓடி வந்து அழைத்து இந்த அம்மா சேவை செய்கிறார்கள். அதாவது அடியார் தொண்டே ஆண்டவருக்கு சிறப்புடையது. திருமலர் பாடுற படமாடற்கு ஒன்றியில் பகவத் கதாமே. படமாடர் யார் என்றால் அடியார். ஆண்டவனுக்கு கொடுக்கறது அடியாருக்கு போவார். ஆனா அடியாருக்கு கொடுக்கறது தான் ஆண்டவன் ஏற்றுக்கொள்வானா. அதான் சிவாலயத்தெல்லாம் அன்னதானம் செய்கின்ற பொழுது அந்த பூஜைக்கு பேர் என்னன்னா மகேஸ்வர பூஜைன்னு பேர். மகேஸ்வரன் தான், அவர் தான் கடைசி முடிவானவர். அந்த மகேஸ்வர பூஜை எதுக்குன்னா சிவாலயத்தில் கொடுக்குற அன்னதானத்துக்கு மகேஸ்வர பூஜைன்னு பேர். அடியார்கள்லாம் உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்க, அடியார்களுக்கு அன்னதானம் செய்வார்கள். அதுக்கு பேர் மகேஸ்வர பூஜைன்னு பெயர். அதனால அடியாருக்கு ஒன்று கொடுக்கறது தான் வந்து ஆண்டவனுக்கு அருள் கொடுக்கும். 63 நாயன்மார்ல சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானுடைய நண்பராக, சிவபெருமான தன்னுடைய நண்பனாக நினைத்து பக்தி செய்தவன் சுந்தரமூர்த்தி. அது என்ன காரணம்னா, சிவபெருமான் ஒரு முறை தன்னை அலங்காரம் செய்து கொண்டு நிலை